வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2025க்கான கன்னி ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மே 14, 2025 ரிஷப ராசிலேருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போ உங்களோட ராசிக்கு குரு 10ஆம் இடத்துக்கு வராருங்க. அது ரொம்பவே சிறப்புங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷ காலமாக நீங்கள் ரொம்பவே மன உளைச்சலில் இருக்கீங்க. அதே மாதிரி பெரியவங்களுக்கு நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட், அதாவது உங்களோட வீட்டில் பெரியவங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு, அதாவது மெடிக்கல் செலவு பண்ணுறது, இந்த மாதிரியான நீங்கள் நிறைய செலவுகள்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எல்லாமே ரொம்பவே நல்லபடியாக மாறிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மே 18 போல் ராகு கேது பயிற்சி நடக்குது. அப்போது கேது உங்களோட ராசிலே இருக்காருங்க. அதாவது ஜென்ம கேதுவாக இருக்கிறாரு. அவர் மாறி 12ஆம் இடத்துக்கு போயிடுவாருங்க. அதனால இன்னும் ஒரு நல்ல பெரிய நன்மைகள் தான் நடக்கும், கவலையப்படாதீங்க. அதே மாதிரி இந்த குரு 10ஆம் இடத்துல வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கொடுப்பாரு. நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் பதவி உயர்வு, இது மாதிரியான எல்லாமே நல்ல விஷயமாக தாங்க நடக்கும். அதே ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். அதாவது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வேலையை நீங்களே செய்யுங்க. அதுவும் சின்சியராக பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே மாதிரி மேல் அதிகாரிகளோட நல்ல இணக்கமாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அவங்களோட எந்த கருத்து வேறுபாடுகளும் இல்லாமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக தாங்க இருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல பண வரவு வருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் இந்த குரு இருக்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்ன அப்படின்னா மே 14, 2025லேருந்து அதுக்கப்புறம் ஜூன் 15, 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு மிருகஸ்ரீட நட்சத்திரத்தில் இருப்பார், செவ்வாயோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரி இந்த ஒரு மாத காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தடைகள் தாங்க ஏற்படும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூன் 16, 2025லேருந்து ஆகஸ்ட் 15, 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு திருவாதிரை நட்சத்திரத்தில் இருப்பார், ராகுவோட சாரத்தில் இருப்பார். அப்போது இந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் புதிய முயற்சிகள் எதாவது எடுக்கிறீங்க, தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கான நல்ல வெற்றிகள் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு வாய்ப்புகளுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நல்ல வெளிநாடுகள் வாய்ப்புகள் கிடச்சி நீங்கள் நல்லபடியாக போய் சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி வெளி மாநிலங்களில் ஏதாவது ஜாபுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலும் இந்த காலகட்டங்கள் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது அக்டோபர் 19, 2025லேருந்து 5 டிசம்பர் 2025 இந்த காலகட்டங்கள்லாம் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அதே மாதிரி குரு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செஞ்சிட்ருப்பார், அதாவது கடக ராசியில் சஞ்சாரம் செஞ்சிட்ருப்பார். இந்த காலகட்டங்களாக நீங்கள் புது முயற்சிகள் எடுத்திங்கன்னா நல்லபடியாக நீங்கள் வெற்றி அடையலாம். அதே மாதிரி நீங்கள் தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லபடியாக தொழில் தொடங்கலாம். புத்திர பாக்கியம் அமையாத தம்பதியருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நல்ல புத்திர பாக்கியம் அமையும். அதே மாதிரி இளைஞர்களுக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இளம் பெண்கள் இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நல்லபடியாக திருமணம் நடக்குங்க. ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க. நல்ல புது முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக வெற்றி அடையுங்க, கவலையப்பட வேண்டாம். இந்த குரு பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் எங்கெங்கே அப்படின்னு சொன்னால் 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பார். 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வித்தை ஸ்தானம், தாயார் ஸ்தானம் பார்ப்பார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய கடன், நோய், எதிரியை குறிக்கக்கூடிய 6ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. அப்போ இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறனால உங்களுக்கு என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரெகுலர் இன்கம் கிடைக்குங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நல்ல அந்யோன்யம், நல்ல ஒத்துமை இருக்கும். கணவன் மனைவி உங்களுக்குள்ளே எந்த ஒளிவு மறைவுகள் இல்லாமல் நீங்கள் வெளிப்படையாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளே எந்த பெரிய பிரச்சனையும் வராதுங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் நல்ல வீடு கட்டலாங்க. அதே மாதிரி நிலங்கள்லாம் வாங்கலாம். அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வீடில் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அது இல்லாமல் நீங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டில் பண்ணுறது, அதே மாதிரி இருக்கக்கூடிய வீடை நீங்கள் எக்ஸ்பான்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. புதுசாக நீங்கள் வாகனங்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தாயாரோட உடல்நிலை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி தாய் வழி வரக்கூடிய சொத்துக்கள் வர வேண்டியதா இதுக்கு முன்னாடி வராமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களோட சொத்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி தாய் வழி இரத்த உறவுகளோட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ரொம்ப ஒத்துமையாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டங்க. நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க. கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இந்த டைம் நீங்கள் சூப்பராக படிப்பீங்க. அதே மாதிரி
குரு 6ஆம் இடத்த பார்க்கறனால உங்களுக்கு கடன்லாம் படிப்படியாக அடைஞ்சிருங்க. எதிரிகள் தொல்லை கண்டிப்பாக இருக்காது உங்களுக்கு. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து கோர்ட்டு கேஸுக்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் அதுலேருந்து வின் பண்ணிருவீங்கங்க. உங்களுக்கு முதியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா, நாள்பட்ட ஏதாவது உங்களுக்கு உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு, இது மாதிரி இது நாள் வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன், எனக்கு சரிவர எனக்கு குணமாகலை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவர் நல்லபடியாக கிடைப்பாங்க. அது மூலமாக உங்களுக்கு நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து உங்களோட நோயிலேருந்தும் நீங்கள் படிப்படியாக நல்லபடியாக நீங்கள் குணமாகி உங்களுடைய உடல்நிலை நல்ல ஆரோக்கியமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் ஆலங்குடி குருஸ்தலத்துக்கு போய் குரு பகவானை வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி உங்களோட ஏரியாவில் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய மக்கள் யாராவது ஒரு 2 பேருக்கு அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இந்த கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக மீண்டு வரலாங்க. கடவுளும் உங்களுக்கு துணை நிற்பார். நம்புங்க, நல்லதே நடக்கும். நன்றி, நன்றி, நன்றி.